நாளைக்கு மார்னிங் எங்களுக்கு வெட்டிங் டே. ஸோ, இன்னைக்கு ஈவினிங் ஒரு குட்டி ஷாப்பிங் தான். எங்க வெட்டிங் டே கிடையாது. ஸோ, கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு. அதனால வந்திருந்தோம். டைம் என்ன பண்றது தெரியல. ஸோ, கொஞ்சம் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஷாப்பிங் மால்குள்ளலாம் வந்துட்டா டைம் பாஸ் பண்றதுக்கு எவ்ளோ பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. சும்மாவாவது எடுத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். நாங்க வந்து வாங்கி முடிச்சுட்டு என்னோட ப்ளவுஸையும் வாங்கிட்டு நாங்க நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் ஓரளவுக்கு ஏதோ வந்துச்சு. வீடியோ போட்டிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது வந்து என்னோட பர்த்டேக்கு என் ஹஸ்பண்ட் வாங்கி குடுத்த சாரி. அதத்தான் என் ஆனிவர்சரிக்கு போடணும்னு எனக்கு ஆசை. ஸோ, அதனால அது போட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட்க்கு இந்த லுக் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களுக்கு பெருசா இன்னைக்கு ஒரு பிளானும் கிடையாது. ஆஃப்டர்நூன் வந்து கடைக்கு போலான்னு இருக்கோம். நான் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். நாளைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. இந்த ஒரு நெக்லஸ் எனக்கு போடுறதுக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு இல்ல. ஏன்னா நான் சிம்பிளா தான் வெளியில போறேன். அது கொஞ்சம் கிராண்டா இருக்க மாரி இருந்தது. ஸோ, மேரேஜ் அந்த மாதிரினா போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஃபுல் வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். ஸோ, மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய்.